root of x divided by 129 is equal to 54 divided by 39 எனில் x இன் மதிப்பு காண்க. x divided by 169 root of it is equal to 54 divided by 39. இதில் squaring on both side ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவைடு பை 169 இட் இஸ் ஈக்குவல் டு 54 இன்ட்டு 54 டிவைடு பை 39 இன்ட்டு 39 பிரிக்கலாம். இப்போ இதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 3ஆல் கேன்சல் பண்ணால் 13 டைம், இதை 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3s are 8 3s are அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 13 டைம், இதை கேன்சலேஷன் பண்ணால் 1 and 8. x divided by 169 it is equal to 18 into 18 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 324 divided by 13 into 13 மல்டிப்ளை பண்ணால் 169. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 169க்கு 169 கேன்சல் ஆச்சுன்னா ஸோ நமக்கு எக்ஸோட ஆன்சர் 324 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. x இன் மதிப்பு காண்க. 7 by 8 minus 7 by x plus 9 by 16 is equal to 1. இந்த கணக்கில் minus 7 by x இங்கே வந்துடணும், 1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடணும். ஸோ நமக்கு ஆன்சர் 7 divided by 8 plus 9 by 16. இந்த plus 1 இங்கே வந்தால் ஆகிடும் minus 1 ஆகிடும். இட் இஸ் ஈக்குவல் டு இந்த minus 7 by x இங்கே வந்தால் ஆகிடும் plus 7 by x மாறும். இந்த கணக்கில் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 8 16 டிவைடில் 1 8 16 இதில் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16. அப்போது 16 தான் அதில் எல்சிஎம். ஸோ 16 8ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம், 2 into 7 ஸோ 7 into 2. 16 16ஆல் கேன்சல் பண்ணால் ப்ளஸ் 9. இங்கே டிவைடில் 1 இல்லையா, 1 வந்து 16ஆல் டிவைட் பண்ணால் 16, 16 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 16. It is equal to 7 divided by x. 7 2s are 14 plus 9 minus 16 divided by 16 is equal to 7 by x. The 14 plus ஒரு 9 add பண்ணிங்கன்னா 23. 23லேருந்து ஒரு 16 less பண்ணிங்கன்னா 7 divided by 16 it is equal to 7 divided by x. இப்போ இதில் இந்த 7 7 கேன்சல், நமக்கு x is equal எவ்வளோ ஆன்சரு 16 தான் அந்த கணக்கோட ஆன்சர். ஆப்ஷன் பி. x by y is equal to 4 by 5 எனில் 4 by 7 plus 2y minus x divided by 2y plus x இன் மதிப்பை காண்க. இந்த கணக்கில் xோட ஆன்சர் 4, yோட ஆன்சர் 5. ஸோ x is equal to 4 and y is equal to 5. 4 by 7 plus இந்த ஸ்டெப்பில் xோட ஆன்சரும் yோட ஆன்சரும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 2 into yோட ஆன்சர் 5 minus xோட ஆன்சர் 4 divided by 2 into yோட ஆன்சர் 5 plus xோட ஆன்சர் 4. So 4 by 7 plus 5 2s are 10 minus 4 divided by 5 2s are 10 plus 4. So 4 by 7 plus 10லேருந்து 4 லெஸ் பண்ணிங்கன்னா 6 divided by 10 plus 4 ஆட் பண்ணிங்கன்னா 14. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2ஆல் கேன்சல் பண்ணால் இது 3 டைம் அகெயின் 7 டைம். ஸோ 4 by 7 ப்ளஸ் 3 by 7 இதோட எல்சிஎம் ஈக்குவலாக இருக்கிறதுனால 7 போட்டுட்டு மேலே 4 + 3 ஆட் பண்ணிங்கன்னா 7. ஸோ இந்த 7 7 கேன்சல். ஸோ நமக்கு ஃபைனலாக இந்த கணக்கோட ஆன்சர் 1. ஆப்ஷன் ஏ. சுருக்குக சிம்பிளிஃபை. 3 power 3 the whole power minus 2 into 2 power 2 the whole power minus 3 divided by 2 power 4 the whole power minus 2 into 3 power minus 4 into 4 power minus 2. இந்த கணக்கில் இந்த 4 மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 is equal to 2 power 2ன்னு பிரிச்சுங்க. இதனோட பவரை வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a power m the whole power n is equal to a power mn. a power mn. இந்த ஃபார்முலா தான் இது எல்லாத்துக்குமே பயன்படுத்த போகிறோம். இந்த 3 அப்படியே வச்சுட்டு 3 2s are minus 6 இன்ட்டு இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க 2 into 3 minus 6 இன்ட்டு
இந்த டிவைடில் வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4 2s are 8 minus 8. அப்போ 2 power minus 8 நியூமரேட்டர் மேலே போச்சுன்னா 2 power plus 8 மாறும். இன்ட்டு 3 power minus 4 மேலே போச்சுன்னா 3 power 4 ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த 4 power minus 2 நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? 4 2 power 2னு பிரிச்சிருக்கோம் இல்லையா? இந்த 2 எடுத்து போய் 2 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 ஆகிடும். அப்போ 2 power minus 4 2 power minus 4 மேலே எடுத்து போனீங்கன்னா 2 power plus 4 மாறும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 3 3 பேஸ் 2 ஈக்குவலாக இருக்கு இல்லையா? பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தால் மேலே என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். அப்போ ஒரு 3 போட்டுட்டு -6ல் 4 லெஸ் பண்ணுங்க -2 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 3 டைம். ஸோ 2 power -6 2 power 8 2 power 4. ஸோ ஒரே ஒரு 2 போட்டுட்டு 8 + 4 12 12லேருந்து 6 லெஸ் பண்ணீங்கன்னா 6. 3 power -2வை 1 டிவைடு பை 3 ஸ்கொயர்டு பண்ணிங்கன்னா 9 எழுதலாம். இன்ட்டு 2 power 6 2 power 6 is equal to 64 ஆன்சர். ஸோ நமக்கு ஆன்சர் 64. இட் இஸ் ஈக்குவல் டு 64 ஒன்றால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64 டிவைடு பை 9. 64 பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் பண்ணுங்க. 7 9s are 63. பேலன்ஸ் 1. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 9 இந்த ரிமைண்டர் எடுத்து மேலே போட்டுருங்க. இந்த டிவிஷன் நம்பர் வந்து 7. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ 7 1/9 ஆப்ஷன் சி. a/3 is equal to b/4 is equal to c/7 எனில் a plus b plus c divided by c is equal to question mark. இந்த சம்மில் இந்த ஏவோட ஆன்சரை 3ன்னு வச்சுக்கிறோம். ஸோ a is equal to 3. பியோட ஆன்சரை 4ன்னு வச்சுக்கோங்க. b is equal to 4. அண்டு சியோட ஆன்சரை 7. c is equal to 7. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கேட்குறாங்க? அதில் a plus b plus c divided by c. It is equal to இதில் ஏவோட ஆன்சர் 3 ப்ளஸ் பியோட ஆன்சர் 4 ப்ளஸ் சியோட ஆன்சர் 7 டிவைடு பை அகைன் சியோட ஆன்சர் 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 + 3 10 10 + 4 14 டிவைடு பை 7. இதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 2 டைம். ஸோ இப்போ இந்த கணக்கோட ஆன்சர் வந்து 2 ஆப்ஷன் சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.